அம்மா ஆரம்பிக்கலாமா? அடியேன் சுவாமி, அவசியம் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாயனம். ஆரம்பிக்கலாம் சுவாமி. ஸ்ரீமன்மகாபூர்ணகுணாப்திசந்திரம் கோபாலசூரீந்திரதனூஜரத்னம் தத்ப்ராப்தவேதாந்தயுகார்த்தபோதம் ஸ்ரீஸ்ரீனிவாசகுரும் ஆஸ்ரயாமः. வந்தே வரததேசிககிருபாபாத்திரம் வரவரமுனிகுலோத்பவம் ஆச்சாரியஹிருதயப்பிரவீணம் வந்தே சம்பத்குமாரகுரும் கலித்வம்சிதயாபாத்திரம் பஷ்டாத் சுந்தரசம்ஹிகம் அஜ்ஞாதஜ்ஞாபகம் பும்சாம் அஸ்மத்தேசிகமாஸ்ரயே. ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபத்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमद्ददङ्करियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाख्य भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकाल इदीन्द्रमिश्रान् ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். சுயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலும் பூர்வாச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நம்பிள்ளையின் சத் சிஷ்யர் பின்பழகிய பெருமாள் ஜீயர் சுவாமி அருளி செய்த வார்த்தாமாலை என்கிற பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே 8வது வார்த்தை இன்று பார்க்க வேண்டியது 8வது வார்த்தை. இதற்கு முன்பு பார்த்த 7 வார்த்தைகளிலுமே தத்துவத்ரயம்னு சொல்லக்கூடிய சித்து, அச்சித்து, ஈஸ்வரன், சித்தான இந்த ஆத்மா, அச்சித்துன்னு சொல்லக்கூடிய இந்த சரீரம் தொடர்பான மாறுதலுக்கு உட்பட்ட உயிரற்ற பொருட்கள், உயிருள்ள அந்த ஆத்மா, இவை இரண்டிற்குள்ளேயும் உட்புகுந்து உள்ளேயும் வெளியேயும் இருந்து கொண்டு இதனை நியாமித்து கட்டளையிட்டு ஏவல் செய்து காரியம் கொள்கிற அந்த ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தத்துவங்கள், சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் சொல்றோம். இந்த சித்துக்கு சேதனம்னு வேறு, அச்சித்துக்கு அச்சேதனங்கள்னு வேறு. ஈஸ்வரன் என்றைக்குமே சர்வேஸ்வரனாக இருக்கிறான் எம்பெருமான். அப்பேற்பட்ட இந்த 3 திரவியங்களுக்கும் உண்டான குணங்கள் என்ன, அதனுடைய ஸ்வரூபம் என்ன, அந்த ஸ்வரூப அதோடைய வியாபாரம் செயல்கள் என்ன, இவை எல்லாற்றையுமே நாம் அந்த 7 வார்த்தைகளிலே அனுபவித்தோம். இப்போது 8ஆம் வார்த்தை. இந்த 8ஆம் வார்த்தையும் கூட சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவன், அந்த சேதனத்துக்கே சேர்ந்த வார்த்தையாக அந்த இன்னும் கொஞ்சம் விவரிச்சு சொல்றார். இந்த ஆத்மாவை பற்றி இன்னும் விவரிச்சு சொல்றார். ஆத்மாவினுடைய தர்மி தர்மங்களின் ஸ்வரூபம். ஆக தர்மினா என்னன்னு தெரியணும், தர்மம்னா என்னன்னு தெரியணும். தர்மின்னு சொன்னா பண்புன்னு அர்த்தம். தர்மினா பண்பி, தர்மம்னா பண்பு, பண்பை உடையவன் பண்பி. அந்த தர்மத்தை உடையவன் தான் அந்த தர்மி. அந்த தர்மம்னா எப்படி இருக்கும்? தர்மின்னு எதை சொல்றோம்? தர்மின்னு இந்த ஆத்மாவுக்கு தான் பேரு. இந்த ஆத்மாவுக்கு இருக்கிற ஞானத்துக்கு தர்மம்னு பேரு. இந்த ஜீவாத்மாவுக்கு முக்கியமாக லட்சணம் சொல்லணும். அவனுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகின்ற காலத்திலே அவனுக்கு ஞாத்துவத்தோடு கூடிய சேஷத்துவம், அறிவாளியாகவும் இருக்கிறான், அதே சமயத்திலே அடிமையாகவும் இருக்கிறான் பகவானுக்கு. இப்படி ஞானமாய் நித்தியமாய் திரவியமாய் அஜடமாய் இருக்கிறான். ஆத்மா தனக்குத்தானே விளங்குகிறது, தன்னைத்தானே அறிந்து கொள்கிறான். எவன் ஒருவன் தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் பண்பை உடையவனோ அவனுக்கு தர்மின்னு பேரு. பண்பை உடையவன் பண்பி. ஆக ஆத்ம தத்துவம் அணுவாக இருக்கிறது, இந்த தர்மியானவன் அணுவாக இருக்கிறான். ஆனால் இங்க தர்மம்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம் இருக்கே,
அந்த ஞானம் விபுவாக இருக்கு. எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறான். ஆக இந்த தர்மின்னு சொல்லக்கூடிய இவனுக்கு இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டதால் ஞானத்திலே ஒரு சுருக்கம் உண்டாகிறது. இவன் இந்த சரீரத்தை விட்டு வெளியே புறப்பட்டவுடன் இவனோடது ஞானமானது விரிவடைகிறது. அதற்கு தர்மம் தர்மம்னு பேர். அந்த விரிவடைந்த ஞானத்திற்கு தர்மபூத ஞானம்னு பேர். நித்திய சூரியனுக்கும் எம்பெருமானுக்கும் இந்த தர்மபூத ஞானம் எப்போதுமே விபுவா இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு இந்த தர்மபூத ஞானமானது இந்த சரீரத்தை விட்டு அவன் முக்த திசைக்கு சொல்லும் பொழுது அது விரிவடைகிறது. தர்மபூத ஞானம் விரிவடைந்து அது ஒரு விபுவா இருக்கிறது. ஆக இந்த பண்பின்னு சொல்லக்கூடிய இந்த தர்மிக்கு, இந்த சேதரனுக்கு ஸ்வரூபம் என்ன, லட்சணம் என்ன, அடையாளம் அணுவா இருக்கிறான். ஆத்ம லட்சணம் என்னன்னு கேட்டா ஆத்ம லட்சணம் அணுத்துவம்னு சொல்லணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்வரூபத்தை சொல்றப்போ ஞாத்திருத்துவம் சேஷத்துவம்னு சொல்லணும். லட்சணத்தை சொல்றப்போ அணுத்துவம்னு சொல்லணும். அப்பேற்பட்ட அந்த தர்மி தர்மங்களின் ஸ்வரூபம், ஸ்வரூப நிரூபக தர்மமும் நிரூபித ஸ்வரூப விசேஷனமும் வியாபாரமும் லட்சணமும் திரவியத்துவமும் ஆகிற பிரகாரங்களை உடைத்தாயிருக்கும். இப்ப ரெண்டா பிரிச்சாச்சு. அறிவு, அறிவாளி. இப்ப ரெண்டா பிரிச்சுட்டோம். அறிவு, அறிவாளி. அறிவுன்னு சொல்லக்கூடியது ஒரு தர்மம். அதை அந்த அறிவை உடையவன் அறிவாளி. தர்மி தர்மம். இப்ப முதல்ல தர்மிக்கு உண்டான சொரூபம் என்ன? சத்தியமாய் ஞானமாய் ஆனந்தமாய் அமலமாயிருக்கும். ஆக சத்தியத்துவம், ஞானத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம் இந்த ஆத்மாவுக்கு உண்டு. அவன் சத்தியமாய் இருக்கிறான். சத்தியம்னா நித்தியம்னு அர்த்தம். எப்போதுமே அவன் இருக்கிறான். இந்த ஆத்மா, ஆத்ம தத்துவம் நித்தியமாக இருக்கிறது. ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. இவன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அப்ப பிறக்கிறான்னு சொல்றமே, இறக்கிறான்னு சொல்றமே, இவன் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டால் அது பிறப்பு. அந்த சரீரத்தை இவன் விட்டு விட்டால் அது இறப்பு. அவ்வளவுதான். சரீரத்தை வச்சுதான் இவனுக்கு பிறப்பு இறப்பு. ஆக அந்த ஆத்மா சத்தியமா இருக்கிறான். அப்பனா நித்தியமாக இருக்கிறான் அர்த்தம். ஞானமா இருக்கிறான். தன்னைத்தானே அறிந்து கொள்கிறான். எப்போதும் அறிவாற்றல் உடையவனாகவே இருக்கிறான். ஒரு நாளும் அந்த அறிவானது அவனை விட்டு விலகுவதே இல்லை. ஆனந்தமாயிருக்கிறான். இந்த ஆனந்தம் அவனுக்கு எப்ப போறதுன்னா, ஒரு கர்மத்தால ஒரு சரீரம் வந்த பிறந்தான் அவனுக்கு துக்கம் வருது. இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்ட பின்புதான் அவன் துக்கத்திற்கு ஆளாகிறான். இது கர்ம சரீரம். அதனால சரீரம் ரொம்ப கஷ்டப்படுத்துறது அவனை. இந்த சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட பந்துக்கள், உறவினர்கள் எல்லாம் கர்ம பந்துக்கள். அவளால இவன் கஷ்டப்படுறான். இல்ல இந்த சரீரத்தை எடுக்காட்ட ஆனந்தமாவே இருக்கான், அமலமா இருக்கிறான். இந்த ஆத்மாவுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. இந்த ஆத்மாவானது பாப புண்ணிய கர்மாக்களை எப்படி செய்கிறதுனா இந்த சரீரத்தை எடுத்துட்டு தான் செய்கிறது. ஆமா, தனிப்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. சத்தியமாய் நித்தியமாய் இருக்கிறான், ஞானமாய் இருக்கிறான், ஆனந்தமாய் இருக்கிறான், அமலமாய் இருக்கிறான். குற்றங்களே அவன்கிட்ட கிடையாது. எப்ப இவன் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறான்னா, இந்த கரண கலையபரங்களை எம்பெருமான் கொடுத்துட்றான். இந்த சரீரத்துக்குள்ள அவனை அமுச்சு வச்சிடறான். அப்பதான் இவன் தப்பு பண்ணவே ஆரம்பிக்கிறான். அப்பேற்பட்ட இவனுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் என்ன? திரும்ப சத்தியத்துவம், ஞானத்துவம், ஆனந்தத்துவம். சத்தியமா இருக்கிறான்னு சொன்னோம். சத்தியத்துவம் அவனுக்கு உண்டு. என்றுமே நிலைத்து இருத்தல் அந்த தன்மை அவனுக்கு உண்டு. ஞானத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த அறிவாற்றல், அறிவாளியாகவே இருக்கிறான். ஆனந்தத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த மகிழ்வு, அந்த மகிழ்ச்சி அவனுக்கு இருக்கு. அமலத்துவம்னு சொல்லக்கூடிய குற்றமற்ற தன்மை, மேல அமலமா இருக்கும்னு சொன்னோம். குற்றம் இல்லாதவனா இருக்கிறான். அந்த குற்றம் இல்லாத தன்மைக்கு அந்த அமலத்துவம்னு வேறு. துவம்னு சேர்ந்து வந்தா
அதோட தன்மைன்னு அர்த்தம். வெள்ளி பாத்திரம் இருக்கு, வெள்ளியை தனியா சொல்றோம், பாத்திரத்தை தனியா சொல்றோம். இந்த வெள்ளியில ஒரு பாத்திரம் என்ன வெள்ளி பாத்திரம் ஆயிடுறது. அப்ப வெள்ளிங்கிற தன்மை அந்த பாத்திரத்துல முழுசா இருக்கு. முதல்ல வெள்ளி ஒரு கட்டி மாதிரி காமிக்கிறான், அதை வெள்ளின்னு சொல்றோம். அந்த 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 1/2 கிலோ கட்டி ஒரு 1/2 கிலோ பாத்திரமா ஆயிடுறது. பெருமாளுக்கு ஒரு வட்டில் பண்றோம், சாப்பிட தட்டு பண்ணிக்கிறோம், என்னெல்லாமோ பண்ணிக்கிறோம், அது வெள்ளி பாத்திரமா ஆயிடுறது. அப்ப அது தன்மை, அந்த அந்த வெள்ளிங்கிற தன்மை அந்த பாத்திரம் முழுக்க இருக்கு. அதே போலத்தான் சத்தியத்துவம், ஞானத்துவம், ஆனந்தத்துவம், அவனத்துவம், இது எல்லாம் அவனோட சேர்ந்தே இருக்கு. இதற்கு ஸ்வரூபக நிரூபக தர்மம்னு பேர். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம்னு பெருமாளுக்கு, பரபிரம்மத்துக்கு, இவனுக்கும் எல்லா குணமும் இருக்கு. சத்தியத்துவம், ஞானத்துவம், ஆனந்தத்துவம், அவனத்துவம் ஆகிற இவை நிரூபித ஸ்வரூப விசேஷனம் ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசத்துவம். ஸ்வஸ்மை, ஸ்வ ஸ்மை, தன்னை தனக்குத்தானே பிரகாசிக்கும் பிரத்யேகா இருக்கை. இவனை இவன் அறிந்து கொள்பவனாகவே இருக்கிறான். இவன் இவனை முழுமையாக அறிந்து கொண்டவன். வேறொரு வஸ்துவை கொண்டு இவனை அறிந்து கொள்ள வேண்டியதில்லை. இப்ப இருட்டுல நாம எப்படி இருக்கோம் நமக்கு தெரியும். அந்த இருட்டுல கூட நாம் நம்மை அறிந்து கொள்கிறோம். அந்த இருட்டுல ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு ஸ்பர்ஷம் பட்டா, யாராவது தொட்டா யாருங்கிறோம், ஏதோ சாமான் மேல வந்து இடிச்சிடுறது, என்னன்னு தெரியறது. ஆக அந்த இருட்டுக்குள்ள நமக்கு நம்மள தெரியறது இல்லையா? இதே இருட்டுக்குள்ள அந்த புஸ்தகத்தை பார்த்துக்க முடியுமா? அந்த இருட்டுக்குள்ள அந்த மேஜைக்கு தெரியுமா? தெரியாது. அந்த மேஜையை பார்க்கறதுக்கு ஒரு விளக்கு, டார்ச் வேணும். ஆனால் நாம் நம்மை அறிந்து கொள்கிறோம். அதான் ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாஷ்வத்துவம், தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் பிரத்யேகா இருக்கை. பிரத்யேகன்னு சொன்னா தன்னைத்தானே அறிந்து கொள்றது. அதற்கு வேறொரு வஸ்துவோட உதவி தேவையில்லை. அதாவது தன்னைத்தானே அறிந்து கொண்டிருக்கை. அறிகிற கர்த்தாவும் தானேயாய், அறிவிக்கிற ஞானமும் தானேயாய், அறியப்படுகிற ஞேயமும் தானேயாய் இருக்கை. ஆமா, தன்னைத்தானே அறிந்து, ஆமா, தன்னைத்தானே அவன் அறிகிறான், அறிந்து கொள்கிற கர்த்தாவா இருக்கான். கர்த்தான அந்த செயலுக்கு காரணமானவன், அந்த செயலை புரியுபவன், இவன் தான் கர்த்தாவா இருக்கான். நமக்கு நம்ம நல்லா தெரிஞ்சு போச்சு. அறிவிக்கிற ஞானமும், வேற யாராவது சொன்னாலா? ஏய் நீ மனுஷன்னு சொல்ல வேண்டாம். இந்த நான் மனிதங்கிற ஞானம் எனக்கு இருக்கு. அறிவிக்கிற ஞானமும் தானேயாய், முதல்ல தன்னை அறிந்து கொள்கிறான். தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானமும் இவன்கிட்டயே இருக்கு. ஞானமும் தானேயா இருக்கான். இன்னொருத்தர் வந்து சொல்ல வேண்டாம், எப்பா நீ மனுஷன் நீ சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும் என்னை பத்தி, எனக்கு நானே அறிந்து கொள்கிறேன். அறியப்படுகிற ஞேயமும் தானேயா இருக்கை. அறிந்து கொள்பவனும் நான் தான், அறியப்படுபவனும் நான் தான். இது மூணுமே நான் தான். அப்ப நான் கர்த்தா, என்னை நான் அறிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு, நான் என்னை அறிந்து கொண்ட நானே அறியப்படுகிறவனும் நானும் தான். அப்போ நானே அறியப்படுகிற என்னை நான் இருக்கிறேன். என்னை நானே அறிந்து கொள்கிறேன். என்னை நானே அறிந்து கொள்வதற்கு அறியப்படுகிறவாக நானே இருக்கிறேன். இது மூணு நான் தான். கர்த்தாவும் நான் தான், ஞானமும் நான் தான், ஞேயமும் நான் தான். ஆக என்னை நான் அறிந்து கொள்கிறேன். அறியப்படுபவனும் நான் தான், அறிபவனும் நான் தான். இந்த அறியப்படும் அறிகிற இது ரெண்டையுமே உடையவனும் நான் தான். நான் தான் கர்த்தாவா இருக்கேன். என்ன நானே அறிவிச்சுக்கிறேன், என்ன நானே அறியப்படுத்துகிறேன். எனக்கு இந்த மூணு குணமும் இருக்கு. கர்த்தாவும் நானே, ஞானமும் நானே, ஞேயமும் நானே. ஆக இது மூணு குணமும் இந்த ஆத்மாவுக்கு இருக்கு. வேற யாரும் அதை வேற யாரும் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்க வேண்டாம். இவனே அறிந்து கொள்கிறான். இவன் மூலமே அறிந்து கொள்கிறான். அறிந்து கொள்ளப்படுபவனும் இவன் தான். மூணு இருக்கு, மூணுமே நான் தான். தெரிஞ்சு போச்சு. இப்படி தன்னைத்தானே அறிந்து கொண்டிருக்கிற அறிவுதான் அகம் என்றிருக்கும். அந்த அறிவுக்கு, அந்த ஞானத்துக்கு அகம்னு பேரு. நான் நன்றாக தூங்கினேன்,
நான் நன்றாக சாப்பிட்டேன், என் வயிறு நல்லா சாப்பிட்டது, கைகால் உடம்பெல்லாம் நல்லா தூங்கிடுது, நான் தான் அந்த என்னுடைய புத்தி தான் அந்த பரீட்சையில பாஸ் பண்ணிது அப்படியா சொல்றோம்? இல்லை, நான் தான் பரீட்சையில வந்தேன், எனக்கு தான் மதிப்பெண் நிறைய கிடைச்சது, நான் தான் அந்த பரீட்சையை எழுதினேன், நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் முதல்ல ஓடினேன், எல்லாம் நான் தான் சொல்றோம். அகம் அகம் நம்ம சொல்லிக்கிறோம். அந்த அறிவுக்கு தான் அகம்னு பேரு. அகம் நான் நல்லா சாப்பிட்டேன், நான் நல்லா தூங்கினேன், நான் நிறைய ஜலம் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றோம். என் வயிறு நிறைய ஜலத்தை குடிச்சுது சொல்லலை, நான் தான் ஜலம் சாப்பிட்டேன்னு சொல்றேன். அகம் அகம்னு சொல்றப்போ அது இந்த ஆத்மாவை குறிக்கிறது. இவன் தன்னைத்தானே அகம் என்று அறிந்து கொள்கிறான். இன்னொருத்தவனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். ஏய் இப்ப நீ நிறைய ஜலம் சாப்பிட்டுருக்க, எனக்கு தெரியுமே. நீ ஜாஸ்தியா சாப்பிட்டுட்ட, தோசை ஆகி போச்சு, 8 தோசை சாப்பிட்டுருக்க, எனக்கு தெரியும், நான் தான் சாப்பிட்டேன், எனக்கு தெரியுங்கிறான். அப்ப அகம் அகம்னு சொன்னா அந்த ஞானம்னு அர்த்தம். அகம் என்றிருக்கும், இதம் என்றிராது. ஆக இதம் எதை சொல்றோம்? இதம் புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை கையை காமிக்கிறோம், இதம் புஸ்தகம். அகம் புஸ்தகம்னு புஸ்தகம் தன்னைத்தானே சொல்லிக்காது, இதம் தான் சொல்ல முடியும் புஸ்தகத்துக்கு. இது புஸ்தகம், அது மேஜை, அது நாற்காலி, இது கைபேசி, இது தொலைபேசி, ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்றோம். இது அதுன்னு அதை சொல்லி சொல்றோம். அது அகம்னு தன்னைத்தானே தெரிஞ்சுக்காது, அதற்கு இதம் என்று சொல்ல வேண்டும். ஆக அகம்னு சொன்னாலே அது அந்த ஆத்மாவுக்கு உண்டான ஞானம், அந்த அறிவை குறிக்கும். இதம்னு சொன்னா அறிவற்ற ஒரு பதார்த்தத்தை குறிக்கும். இதம் என்றிருக்கில் அப்போது வெதிரிக்த விஷயத்தில் தர்சனம் உண்டாம். இதை தவிர வேற ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். இது புஸ்தகம் அப்படின்னா புஸ்தகம்னு ஒண்ணு இருக்கு, அந்த புஸ்தகங்கிறத தெரிஞ்சவன் நான் ஒருத்தன் இருக்கேன், 2 ஆகி போச்சு. அகம்னு சொன்னா நான் தான், நான் மட்டும்தான், நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நன்றா தூங்கினவனு நான் தான், நான் நல்லா தூங்கினேன்னு சொல்லக்கூடிய அறிவு தான், அந்த தூக்கமும் எனக்கு தான். ஆக அகம் தான் சொல்ல முடியும், இதம்னு சொல்ல முடியாதே. அப்ப அந்த புஸ்தகம் தன்னை அகம்னு சொல்லிக்குமா? சொல்லாது. இதம் புஸ்தகம், இது புஸ்தகம். அப்போது ஞேயமாக தன்னை அறிய மாட்டான். இதம்னு சொல்லியாச்சனான் அவன் அவனை அறிந்து கொள்ள மாட்டான். எப்படி அந்த புஸ்தகமும் மேஜையும் நாற்காலியும் தன்னைத்தானே அறிந்து கொள்ளாது. அது எப்போதுமே இதம்னு அதை நம்ம சுட்டி காட்டி சொல்லணும். இவனை இவன் சுட்டி காட்டிக்க வேண்டாம். எல்லாரும் என்ன பாருங்கன்னு சொல்றோம், என்ன பாருங்கன்னு கையை வச்சு காமிக்கிறோமா? நம்மள காமிக்க வேண்டாம். என்னைன்னு சொன்னாலே நான் தான் அர்த்தம். அதனால அகம்னு சொல்லணும், இதம்ங்கிறது பொருந்தாது. அப்போது ஞேயமாக தன்னை அறிய மாட்டான். இதம்னு சொல்லியாச்சுன்னா அவனை அறிந்து கொள்ள முடியாது. ஞேயமாகிற அறிவு இல்லாமையாலே ஞாத்திருத்துவம் இல்லாம போயிடுது. இவன் எப்போது இதம்ங்கிற சப்தத்தால இவனை குறித்து சொன்னால் அவனுக்கு தன்னை அறிந்து கொள்கிற தன்மை அவனை விட்டு சென்று விடுகிறது. ஆக இந்த இடத்துல இதம்ங்கிற சொல்லு பொருந்தாது, அகங்கிற சொல்லுதான் பொருந்தும். ஞானாசிரியமா இவை இல்லாமையாலே ஞான ஆசிரியத்துவம் இல்லையாம். அப்போ ஞானம்னு ஒரு குணம் இல்லாமையே உயரும். இவன் தான் தன்னை வெளிக்காட்டி கொள்கிறான், புஸ்தகம் தன்னை வெளிக்காட்டிக்கல. இதம் புஸ்தகம்னு வேற யாரும் அதை வெளிக்காட்டி சொல்றா. ஆக இதம்னு சொல்லியாச்சுனாலே அதற்கு ஞாத்திருத்துவம் இல்லை, ஞேயம் இல்லை, ஞானம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும். ஞானாசிரியத்துவம் இல்லாமையாலே ஞானஹானி பிறக்கும். அந்த ஞானத்துல ஒரு குறை வந்துடும். ஞானஹானினா அறிவு குறைவுன்னு அர்த்தம், அறிவு இல்லாதவன் அர்த்தம். இப்படி ஆகையாலே தன்னைத்தானே அறிகிற அறிவு அகம் வர்த்தத்துக்கு விஷயம். ஆக அகம்னு சொல்லியாச்சுன்னா என்னை நான் அறிந்து கொண்டவன் ஆகிறேன், அறிபவனும் நானே, அறிந்து கொள்பவனும் நானே, அறிகிற விஷயமும் நானே. இதுவும் நானா இருக்கேன். அதற்கு அகம்னு பேரு. இதம்னு சொன்னால் அது பொருந்தாது. இதம்னு சொன்னா அந்த புஸ்தகத்தை தான் குறிக்கும், இது மேஜைன்னு குறிக்கும்,
இது நாற்காலின்னு குறிக்கும். அது தன்னைத்தானே அறியாது, தன்னைத்தானே காட்டிக்கொள்ளாது, தன்னைத்தானே அறிந்து கொள்ளாது. ஆக இந்த இதம் சொல்லு இந்த ஆத்மாவை குறிக்கப்பட முடியாது. அகம் என்கிற சொல்லாலே இந்த ஆத்மா குறிக்கப்படுகிறது. நிரூபித ஸ்வரூப விசேஷனம் அகம்னு சொல்லிட்டோம். இந்த தர்மிக்கு அகம்னு பேரு. அவனுக்கு நிரூபித ஸ்வரூப விசேஷனம். அவனுக்கு என்ன இருக்கு? அனந்த ஞானாதி குணங்கள். அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம், இந்த மாதிரி குணங்கள் அவனுக்கு நிறைய இருக்கு. இவனும் அனந்தந்தான், அவனும் அனந்தந்தான். ஏன்னா இவனுக்கு முடிவு கிடையாது இல்லையா? ஆத்மா என்ன அழிஞ்சு பெற போறதா? ஆத்மாவை வெட்ட முடியுமா? ஆத்மாவை துவைக்க முடியுமா? ஆத்மாவை நினைக்க முடியுமா? ஒண்ணுமா? அவன் அணுஸ்வரூபமா இருக்கான். அவன் என்னைக்குமே நிலைத்து நிற்கிறான். இவனுக்கு உற்பத்தியும் கிடையாது, அழிவும் கிடையாது. சரீரத்தை எடுத்துட்டா அது உற்பத்தி, சரீரத்தை விட்டுட்டா அவனுக்கு நாசம், அழிவு, அவ்வளவுதான். அவனுக்கு எல்லா விதமான அனந்த ஞானாதி குணங்கள் இருக்கு. வியாபாரம் என்ன? அவனுக்கு என்ன செயல்பாடு? அந்த ஆத்மாவுக்கு என்ன செயல்? அபரிச்சின்னமான ஸ்வரூப ஆனந்த அனுபவம். அபரிச்சின்னமான ஸ்வரூபானந்த அனுபவம் சொல்லியிருக்கு அவனுக்கு. அவனுக்கு முடிவில்லாத ஒரு ஆனந்தங்கள், அளவற்ற ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஆனந்தத்துல எப்போதுமே அந்த ஆத்மாவுக்கு ஒரு முடிவே கிடையாது. அளவற்ற ஆனந்தம். ஆனந்தம் பெருகின்றே போறது. ஆனந்தத்துக்கும் ஒரு முடிவில்லை, அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு குறைவும் இல்லை. இருந்தாலும் இவன் ஏன் சில சமயம் ரொம்ப துக்கப்பட்டு அலறானே? அது எல்லாம் அந்த சைரம் படுத்துற பாடு. அதுக்குதான் ஆத்மாவினுடையன்னு ஆரம்பிச்சிருக்கார். இங்க சேதனன்னு சொல்லல, இங்க ஜீவன்னு சொல்லல. சைரமில்லாத வெறும் ஆத்மா, அணுத்துவமான அந்த ஆத்மாவுக்கு உண்டான ஸ்வரூபம், ஸ்வரூப நிரூபக தர்மம், நிரூபித ஸ்வரூப விசேஷனம், வியாபாரம், லட்சணம், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நாம. இப்ப சேதனன்னு யாரும் சொல்லல. தனிப்பட்ட அந்த ஆத்மா அளவற்ற ஆனந்தத்தை உடையவனாக இருக்கிறான். அபரிச்சின்னமான ஸ்வரூப ஆனந்த அனுபவம். இதுதான் அவனுக்கு செயல். ஆனந்தமாவே இருக்கணும். அவனுக்கு ஆனந்தத்துக்கு குறைச்சலே இல்லை. லட்சணம், அடையாளம் என்ன? அணுத்துவமா இருக்கான். அணுத்துவம்னா என்ன? ஒரு நெல்லு, அந்த நெல்லு நுனியை வெட்டுறது, அதை 100 பாகமா வெட்டுறது, அதுலேருந்து ஒரு துண்டு எடுக்கிறது, அதை ஒரு 100 பாகமா வெட்டுறது, அதுல ஒரு பாகமா இருக்கான் இந்த ஆத்மா. இதை யாரும் வெட்டி பார்க்க வேண்டாம், ரொம்ப கஷ்டம். அணுத்துவம்னு சொல்லியிருக்கு புஸ்தகத்துல. வேதமும் சொல்றது, வேதாந்தமும் சொல்றது, நம்புவோம். இதை யாரும் செஞ்சு பார்க்க போக வேண்டாம். திரவியத்துவம், குணானாம் ஆசிரியத்துவம். அவனுக்கு என்ன இருக்கு? திரவியத்துவம் அவனுக்கு என்ன? குணானாம் ஞானம் முதலான குணங்களுக்கு இருப்பிடமா இருக்கான். அது என்ன திரவியம்னு கேட்கிறான். அது வெள்ளி, அது தங்கம், அது வைரம், இது செம்பு, இது பித்தளை, அப்படி சொல்றோம் திரவியத்துக்கு. திரவியத்துவம் அது என்னப்பா? அது என்ன பாத்திரம்? செம்பு பாத்திரம், செப்பு பாத்திரமா இருக்கு. இது பித்தளை பாத்திரமா இருக்கு, அது வெங்கல பாத்திரமா இருக்கு. அந்த மாதிரி இவனுக்கு என்னடா திரவியத்துவம்? குணானாம் ஆசிரியத்துவம், ஞானம் முதலான குணங்களுக்கு இருப்பிடமா இருக்கான். அதுதான் இவனுக்கு ஆசிரியத்துவம். ஞானம் இருக்கு, சத்தியமா இருக்கு, ஆனந்தமா இருக்கான், எல்லா குணங்களும் அவன்கிட்ட இருக்கு. அந்த குணங்களுக்கு இருப்பிடமா இருக்கிறான். ஆக இந்த ஆத்மாவும் குணங்களுக்கு இருப்பிடமா இருக்கு, பரமாத்மாவும் குணங்களுக்கு இருப்பிடமா இருக்கான். அவனுக்கு எல்லாம் கல்யாண குணமா இருக்கு. கல்யாண குணங்களுக்கு ஆசிரியமா இருக்கிறான். இவன் சில குணங்களுக்கு மட்டும் ஆசிரியமா இருக்கான். இப்படி தர்மமான அந்த ஞானம் முதலான குணங்களை உடையவன். இப்ப தர்மம்னா அந்த ஞானம். அதுக்கு என்ன சொரூபம் பார்க்கலாம். தர்மத்தை உடையவன் தர்மி, ஞானம் முதலான குணங்களை உடையவன் தர்மி, அந்த தன்மையை உடையவன் தர்மி. இப்ப அந்த தன்மை என்னன்னு பார்த்தோம்.
தர்மத்துக்கு ஸ்வரூபம் சத்தியமாய் ஞானமாய் அனந்தமாய் ஆனந்தமாய் அமலமாய் இருக்கும். தர்மத்துக்கும் அதான் ஸ்வரூபம். அது சத்தியமாய் ஞானமாய் அனந்தமாய் தான் இருக்கு. தர்மமும் அப்படித்தான் இருக்கு. இந்த ஆத்மஸ்வரூபம் அணுவா இருந்தாலும் இந்த ஆத்மாவுக்கு ஞானம் விபுவா இருக்கு. எல்லாத்தையும் அறிந்து கொள்பவனா இருக்கிறான். அதனால அதான் சத்தியமாய் ஞானமாய் அனந்தமாய் ஆனந்தமாய் அமலமாய் இருக்கும்னு சொல்லிட்டார். ஸ்வரூப நிரூபக தர்மம் சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம்லாம் இருக்கு. இந்த சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் இந்த தர்மங்கள் எல்லாம் இந்த தர்மத்துல இருந்தாதான் இதை உடையவன் தர்மி ஆகிறான். அதனால தர்மி ஒண்ணு தர்மம் ஒண்ணுன்னு இருக்காது, ரெண்டுமே சேர்ந்துதான் வரும். பரஸ்மை விஷய பிரகாசமுமா இருக்கை. தர்மமாகிற தன்னுடைய தர்மிக்கு மற்ற விஷயங்களை பிரகாசிக்க செய்கிறான். இவன் தன்னைத்தானே அறிந்து கொள்கிறான் இல்லையா? அந்த அறிந்து கொள்ளணும்னா அவன் தர்மம்னு ஒண்ணு இருக்கணும். அந்த பண்பை வச்சுதான் அந்த பண்பி தன்னைத்தானே அறிந்து கொள்கிறான். பரஸ்மை விஷய பிரகாசகமுமா இருக்கை இத்தால் தன்னையும் வெதிரிக்தங்களையும் அறியாது என்றாயிற்று. அப்ப இந்த இடத்துல என்ன? தனக்காக இது அறியாது, இந்த ஆத்மாவுக்காக இந்த ஞானம் அறிந்து சொல்லுகிறது. இப்ப தர்மத்துக்கு உண்டான சொரூபத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். தர்மம்னு அடியேன்னு சொன்னது அறிவாற்றலை. இந்த அறிவாற்றல் அந்த அறிவாளிக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறது. அதனால அவன் அறிவாளியா இருக்கான். இந்த அறிவாற்றலுக்கு என்ன தேவை? நிரூபித ஸ்வரூப விசேஷனம், கிரியா விசேஷங்கள். கிரியா விசேஷங்கள் அப்படின்னா அந்த 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 செயல்களை செய்யக்கூடியவன் அர்த்தம். இதுக்கு விசேஷனம் அடையாளம் என்ன? கிரியா விசேஷம்தான். நிரூபித ஸ்வரூப விசேஷனம், கிரியா விசேஷங்கள். ஒவ்வொரு செயல்களாக இவனுக்கு அது காண்பித்து கொடுக்கிறது, அறியும்படி செய்கிறது. வியாபாரம் ஆத்மாவுக்கு அவிச்சின்னமான ஆனந்தத்தை விளைக்கை. அப்ப இந்த அறிவுக்கு என்னடா வேலைன்னா, ஆத்மாவுக்கு இடைவிடாம எல்லையற்ற அந்த ஆனந்தத்தை அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கைன்னு அர்த்தம். அந்த ஆனந்தத்தை விளைவிக்கை அவனுக்கு உண்டாக்குறது. தர்மம் ஆனந்தத்தை உண்டாக்கி கொடுத்தாதான் அந்த
ஆனந்தமயமாக இருக்கிறான் அந்த தர்மி. அப்பதான் அந்த தர்மிக்கு அது ஆனந்தத்துவம் வரும். ஆத்மாவுக்கு அவிச்சின்னமான ஆனந்தத்தை விளைக்கை இதுதான் உண்டாக்கி கொடுக்கிறது. தர்மம் தான் அவனுக்கு உண்டாக்கி கொடுக்கிறது. லட்சணம் என்ன? விபுத்துவம். ஆத்மாவுக்கு லட்சணம் என்ன சொன்னேன்? அணுத்துவம்னு சொன்னேன். அந்த ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு. அவன் ஆத்மா ஞான வடிவமாக இருக்கிறான். அவன் அறிவாளியாகவே இருக்கிறான். ஆனா அந்த அறிவு இருக்க, அந்த அறிவாற்றல் அறிவு அது விபுத்துவமா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. திரவியத்துவம் கிரியா குணங்களுக்கு ஆசிரியமா இருக்கை. இதுக்குண்டான திரவியத்துவம் என்ன? அதற்குண்டான தன்மை என்ன? அவன் செய்யக்கூடிய கிரியா குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறது. கிரியா குணங்கள்னா என்ன? அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு எல்லா குணங்களுக்கும் இங்க சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனத்துவம், அந்த எல்லா குணங்களுக்குமே இருப்பிடமாக இருக்கிறது. ஆக ஸ்வரூபம் ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமாய் இருக்கும். திரும்ப அதேதான். இந்த அறிவு தன்னைத்தானே அறிந்து கொள்கிறது. அறிவும் அப்படித்தான். அந்த இந்த இந்த அறிவை கொண்ட அறிவாய்னு சொல்லக்கூடிய அந்த தர்மியும் அப்படித்தான். ஸ்வபாவம் பரஸ்மை ஸ்வயம் பிரகாசமுமாய் பரஸ்மை விஷய பிரகாசமுமாய் இருக்கும். தன்னைத்தானே அறிந்து கொண்டும் தன்னைத்தானே அறிந்து கொள்பவனாகவும் இதையெல்லாம் இந்த அறிவு அந்த அறிவாளிக்கு ஏற்படுத்தி வைக்கிறது. ஆக இந்த அறிவுக்கு இருக்கிற குணம்தான், இந்த ஞானத்துக்கு இருக்கிற குணம்தான் ஞானத்துவமாக அந்த ஆத்மாவுக்கு இருக்கு. அடுத்தாப்புல அப்ராக்கிருத அச்சித்து பரஸ்மை ஸ்வயம் பிரகாசம். இத்தனை நாள் இந்த அப்ராக்கிருதமான அச்சித்து அப்படின்னு சொன்னா சுத்த சத்துவம்னு அர்த்தம். சுத்த சத்துவமான அச்சித்து பிரகாசமா இருக்கும். மிஸ்ர சத்துவமான அச்சித்து ஸ்வயம் பிரகாசமாக இருக்காது. அப்ராக்கிருதமான அச்சித்து அப்படின்னு சொன்னா அது நித்திய விபூதியில் இருக்கக்கூடியது எல்லாமே அப்ராக்கிருதமான அச்சித்து. அந்த ஸ்ரீவைகுண்டத்துல சொல்லப்பட்ட அந்த கோபுரங்கள், மாளிகைகள், தோட்டங்கள் எல்லாம் அப்ராக்கிருதமான அச்சித்து. அது பரஸ்மை ஸ்வயம் பிரகாசம். அதுக்கு ஸ்வயம் பிரகாசம், தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் தன்மை, தன்னைத்தானே காட்டி கொடுக்கும் தன்மை, தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளும் தன்மை உண்டு. அப்ராக்கிருத அச்சித்துக்கு மட்டும்தான் அது உண்டு. பிராகிருத அச்சித்துக்கு அது கிடையாது. பிராகிருத அச்சித் விகாரமான கடபடாதிகள் அந்யாதீன பிரகாசம். இப்ப முழுக்கா முதல்ல சித்து அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு சேரக்கூடிய தன்மை, பண்புகள், பண்பை உடையவன் ரெண்டா பிரிச்சுட்டோம். பண்புகள்னா தர்மம். அந்த பண்பை உடையவன் பண்பி தர்மி. தர்மிக்கு என்னென்ன இருக்கோ அந்த குணங்கள் பூரா தர்மத்துக்கு இருக்கணும். தர்மத்துக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ அது பூரா தர்மிக்கு இருக்கும். இந்த தர்மங்களை கொண்டுதான் அவன் தர்மி என்று அறியப்படுகிறான். ஆக இந்த தர்மத்துக்கு உண்டான முக்கியமான விசேஷம் ஸ்வயம் பிரகாசம். இந்த ஸ்வயம் பிரகாசம் அந்த தர்மிக்கும் சேர்ந்திருக்கு. இது சித்துக்கு உண்டான சுபாவம், ஆத்மாவுக்கு உண்டான சுபாவம். ஆனா அசித்துங்கிறதுக்குள்ள சுத்த சத்துவம், மிஸ்ர சத்துவம், மிஸ்ர தத்துவம், கால தத்துவம் இருக்கு. சுத்த சத்துவம், மிஸ்ர சத்துவம், கால தத்துவம்னு மூணா இருக்கு. அதுல சுத்த சத்துவம் தான் அப்ராக்கிருதமான அச்சித்து. அது ஸ்வயம் பிரகாசமாக தன்னைத்தானே தன்னைத்தானே காட்டிக் கொள்பவையாக இருக்கிறது. அப்ராக்கிருத அச்சித்து பரஸ்மை ஸ்வயம் பிரகாசம். சித்த போல, அந்த தர்மத்தை போல, அந்த ஞானத்தை போல இதுவும் ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். ஆனால் பிராகிருதமான சித்து, இந்த பிராகிருதமான அச்சித்து இருக்கே அது விகாரமான கடபடாதிகள் அந்யாதீன பிரகாசம். கடம்னு சொன்னா ஒரு குடம், படம்னு சொன்னா ஒரு துணி.
இந்த கடமும் இந்த படமும் தன்னைத்தானே காட்டி கொள்ளாது. இதை இன்னொருத்தன் தான் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு பிராகிருத அச்சித்துன்னு பேரு. அது விகாரமாகின்றே இருக்கும். அந்த குடமானது, அந்த மண்குடமானது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சி உடைஞ்சி கடைசியில மண்ணாகும். அதே போல துணியும் ஓட்ட விழுந்து கிழிஞ்சி கடைசியில அதுவே நூலா போயிடும். இது மண்ணா போயிடும். அது அந்த துணி பிரிஞ்சு பிரிஞ்சு நூலா போயிடும். அதனால இந்த பிராகிருதமான சித்து பிராகிருதமான அச்சித்து அந்த 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 உயிரற்ற பொருள்களானது கடபடாதிகள் போல என்ன இந்த இந்த ஒரு குடம், அந்த ஒரு துணி, அந்த ஒரு மேஜை, அந்த ஒரு நாற்காலி, இது எல்லாமே அழியக்கூடியது. இந்த மொபைல்ல கூட சார்ஜர் வீக்கா போயிடும், சார்ஜர் ஃபெயிலியரா போயிடும். இதுவும் பிராகிருதமான அச்சித்து தான். இந்த மொபைலும் கூட இதுவும் மாறிண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பேட்டரி லோவாகி போயிடும். கடைசியில் பேட்டரி ஃபெயிலியர் ஆயிரும். இதை தூக்கி போட வேண்டியதான். இதுதான் பிராகிருதமான அச்சித்து. இது தன்னைத்தானே அறிந்து கொள்ளாது. நாம தான் ஆன் பண்ணி வைக்கணும். நம்ம உதவி இல்லாம இந்த மொபைல் இயங்காது. அதனால இதுக்கு அச்சித்துன்னு பேரு. இது பிராகிருதமான அச்சித்து. அப்பிராகிருதமான அச்சித்து இருக்கே, நித்திய பூதியில இருக்கே, அது தன்னைத்தானே சுயம் பிரகாசமாக விகாரமற்று தன்னைத்தானே அறிந்து கொள்ளும், தனக்குத்தானே ஒளிவிடும் தன்மை உடையது. பிராகிருத அச்சித்து விகாரமான கடபடாதிகள் போல அந்யாதீன பிரகாசம் வேறொருவர் மூலமாகவே இந்த பிராகிருதமான அச்சித்து வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது பரஸ்மை பரப்பிரகாசயமாய் இருக்கும். இது பரஸ்மை பரப்பிரகாசியமாய் இருக்கும்னா இந்த சேதனுக்கு தர்மபூத ஞானத்தாலே பிரகாசிக்கப்படுவதாய் இருக்கும். இந்த சேதனன் இந்த சரீரத்தோட இருக்கும் பொழுது ஞானத்துல சங்கோச்சம் சுருக்கம் உண்டாயிரும். அவனுக்கு முழுமையான அறிவாற்றல் கிடையாது. இந்த சரீரத்தை அவன் விட்டு வெளிக்கிளம்புறான் இல்லையா, அப்பதான் அவனுக்கு முழுமையான அறிவாற்றல் வரும். இப்ப நாம எல்லாம் 4 சவத்துக்குள்ள உட்கார்ந்து இந்த உபன்யாசத்தை கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நமக்கு வெளியே என்ன நடக்கிறது தெரியாது. இந்த உபன்யாசம் முடிஞ்சு எல்லாரும் சொல்லுவா, நீ உபன்யாசத்துல இருந்த அப்ப இன்னென்ன ஆச்சு, மழை பெஞ்சுது, வாசல்ல நின்ன காரு போச்சு, இப்படி இவாள்லாம் போனான், நமக்கு தெரியாது. நம்ம சரீரத்தோட இருக்கோம், ஞான சங்கோச்சம். இதே ஆத்மா சரீரம் இல்லாம இருந்தால் இந்த ஞானமானது எல்லா இடத்தையும் தொட்டு கொண்டிருக்கும். நாம வீட்டுக்குள்ள இருந்தா வீட்டுக்குள்ள நடக்குது தெரியும். வீட்டை விட்டு வெளியிறங்கி தெருக்கு போனா தெருவுல கண்ணில் தெரிகிற வரைக்கும் உண்டான விஷயம் புரியும். இந்த தெரு முனையில ரொம்ப ரொம்ப பெரிய தெருவா இருந்து தெருமுனையில நடக்கிற விஷயம் நமக்கு தெரியாது. அங்க பக்கத்துல போய் பார்க்கணும். பக்கத்து தெருல நடந்தது தெரியாது, பக்கத்து ஊர்ல நடந்தது தெரியாது. இது எல்லாம் அந்த சரீரத்தோட இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு உண்டான தோஷம், ஞானத்துல ஒரு குறைவு. இந்த சரீரத்தை விட்ட இந்த ஆத்மா தர்மபூத ஞானத்தால இந்த உலகத்துல எல்லாத்தையும் தொட்டு இருக்கான். ஒரே சமயத்துல உலகத்தை அவன் எல்லாம் பார்க்கறான். இப்படி தர்மபூத ஞானத்தாலே பிரகாசமா இருக்கிறது இந்த சேதனனுக்கு. ஆக அந்த அச்சித் பிராகிருதமான அச்சித்தானது தன்னைத்தானே காட்டி கொடுக்காவிட்டாலும் இந்த சரீரமில்லாத இந்த ஆத்மா தர்மபூத ஞானத்தாலே அந்த விபு, அந்த ஞானமானது விபுவா இருக்கு. இவனுக்கு ஸ்வரூபந்தான் அணுவா இருக்கு, ஞானம் விபுவா இருக்கிறதுனால ஒரே சமயத்துல உலகத்தை பூரான் அறிந்து கொள்கிறான். அப்ப தர்மபூத ஞானம் இந்த முக்தனுக்கு முழுமையா இருக்கு. நித்திய சூரியனுக்கு அது விபுவா இருக்கு, அது நகரவே நகராது. நித்திய சூரியனுக்கு எல்லாம் தெரியும். எம்பெருமானுக்கும் அது நித்தியமா இருக்கு, ஏன்னா அவன் தான் நடத்தி வைக்கிறவன். ஆனால் இந்த முக்தர்களுக்கு தர்மபூத ஞானம் விபுவா இருக்கு. ஆனா அந்த முக்தன் ஒரு காலத்த நித்திய சம்சாரியா இருந்தான். அப்போது இவனுக்கு தர்மபூத ஞானம் பிரகாசப்படவில்லை. இந்த ஆத்மா வெளிக்கிளம்பி இந்த சரீரத்தை விட்ட உடனே தன்னுடைய ஞானம் எல்லா இடத்துலையும் பரவிடுறது. இந்த சரீரத்தை இருக்கும்போது சரீரத்துக்குள்ளதான் ஞானம் பரவி இருக்கு. சரீரத்தை விட்டு போயாச்சுன்னா இந்த உலகம் பூரா பரவிடுறான்.
எல்லாத்தையும் தொட்டுன்னு இருக்கான். அவன் ஒரே சமயத்துல அவனுக்கு எல்லா ஞானமும் தெரிஞ்சிடும். அதாவது பரஸ்மை பிரகாசியமா இருக்கும். ஸ்வரூபத்துக்கு சுபாவத்தில் வாச்சி. சேதன ஸ்வரூபம் தனக்கு பிரகாசிப்பது, தர்மபூத ஞானம் தமக்கு பிரகாசியாமல் பிறர்க்கே பிரகாசிப்பது. இப்ப ஸ்வபாவத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் என்ன ஒற்றுமை? இந்த ஆத்மாவுக்கு ஸ்வபாவம் என்ன, ஸ்வரூபம் என்ன? இந்த ஸ்வரூபத்துக்கும் சுபாவத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு? ஸ்வஸ்மை ஆகையும் விஷய பிரகாசத்துவம் இல்லாமையும் சொல்லிட்டார். பரஸ்மை பரப்பிரகாசமாயிருக்கும், வேற ஒன்ன காட்டி கொடுக்கும். இந்த தர்மபூத ஞானம் தர்மத்துக்கு என்ன வேலை? தர்மிக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கறது தான் வேலை. ஞானத்துக்கு என்ன வேலை? அந்த ஞானவான ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அறிவோட வேலை என்ன? அறிவாளிக்கு எல்லாத்தையும் புறப்பட வைக்கணும். அதுதான் அறிவுக்கு வேலை. அறிவை ஒரு திரவியமா வச்சுக்கணும், அறிவாளிய ஒரு தத்துவமா வச்சுக்கணும். இந்த திரவியம்தான் அந்த தத்துவத்துக்கு எல்லாம் காட்டி கொடுக்கும். அதே போலத்தான் ஸ்வரூபத்துக்கு ஸ்வபாவத்தில் வாச்சி, ஸ்வஸ்மை ஆகையும் விஷய பிரகாசத்துவம் இல்லாமையும். ஆக இந்த ஸ்வபாவத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் வாச்சி என்ன? சேதன ஸ்வரூபம் தனக்கு பிரகாசிப்பது, தர்மபூத ஞானம் தனக்கு பிரகாசியாமல் பிறர்க்கே பிரகாசிப்பது. இந்த ஆத்மஸ்வரூபம் தனக்குத்தானே பிரகாசித்து தன்னைத்தானே அறிந்து கொள்ளும். நான் தூங்கினேன், நான் சாப்பிட்டேன்னு எல்லாம் அறிந்து கொள்ளும். இந்த தர்மபூத ஞானம் இருக்க அறிவு, அந்த அறிவு இந்த சேதனுக்குத்தான் பிரகாசத்தை உண்டு பண்ணும். தனக்குத்தானே பிரகாசிக்கணும் அவசியம் இல்லை. இப்ப அறிவு அறிவாளிக்கு அதை காட்டி கொடுக்கும். ஆனால் அந்த அறிவாளி தான் தனக்குத்தானே பிரகாசிப்பான், அறிவு பிரகாசிக்காது. எல்லாரும் 220 மார்க் வாங்கிட்டா. நிறைய பேர் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்கா. பொன் குழந்தையெல்லாம் நிறைய தேர்ச்சி பெற்றிருக்கு. சில பேர் எல்லா பாடத்திலும் 200. அந்த 200 அவளுக்கு காமிச்சு கொடுத்தது அந்த அறிவு. ஆனா அந்த 200ங்கிற பிரகாசம் யாருக்கு கிடைச்சது? அதை வாங்கின அந்த அந்த சேதனன் யாரு? சேதனுக்கு தான் கிடைச்சது. ஆக அறிவை கொண்டு இவன் பரீட்சை எழுதி 200 மார்க் வாங்கியிருக்கான். இந்த அறிவுனால உண்டான பிரகாசம் யாருக்கு கிடைச்சது? அந்த அந்த 200க்கு 200 மதிப்பெண் அந்த அந்த சேதனன், அந்த படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கிடைச்சது. அதே போலத்தான் இந்த தர்மபூத ஞானம் ஒரே சமயத்துல விபுவா இருந்து எல்லா ஞானத்தையும் இந்த சேதனனுக்கு, இந்த ஆத்மாவுக்கு காட்டி கொடுக்கிறது. அப்ப ஸ்வரூபத்துக்கும் சுபாவத்துக்கும் என்ன ஒற்றுமை? ஸ்வஸ்மை ஆகையாயும். இந்த ஞானத்தை காமிச்சு கொடுக்கிறான், ஆனால் அந்த பிரகாசம் தனக்கு இல்லாமல் இந்த சேதனனுக்கு இருக்கிறது. ஸ்வபாவத்துக்கும் ஸ்வரூபத்தில் வாச்சி. இப்ப ஸ்வரூபத்துக்கு சுபாவத்துல ஒற்றுமை சொல்லிட்டார். ஒற்றுமை வேற்றுமை என்ன வேறுபாடுன்னா, வாச்சி வாச்சின்னா வேறுபாடு சொல்லிட்டார். இப்ப ஸ்வபாவத்துக்கு ஸ்வரூபத்தில் வாச்சி பரஸ்மையும் விஷய பிரகாசத்துவமும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேதன ஸ்வரூபம் தனக்கு தனக்கு பிரகாசிப்பது, தர்மபூத ஞானம் தனக்கு பிரகாசியாமல் பிறருக்கே பிரகாசிப்பது. இப்போ இந்த தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் இந்த சேதனன் பிரகாசிக்கிறான். ஆனால் இந்த சேதனம் தனக்குத்தானே பிரகாசம் அவனுக்கு உண்டு. இருந்தாலும் அவனுடைய முழுமையான அந்த அறிவு, அந்த அறிவாற்றல், அந்த அவன் எப்போ அந்த அறிவாளி ஆகிறான், அந்த ஞாத்துவம், அந்த தர்மபூத ஞானத்தினாலதான் அந்த சேதனனானவன் முழுமையாக பிரகாசிக்கப்படுவதா இருக்கும். ஆக அவனுக்கு இந்த பிரகாசத்தை கொடுக்கிறது இந்த தர்மபூத ஞானம். அது தனக்குத்தானே இல்லாமல் இந்த சேதனுக்காக அது பிரகாசிக்கிறது. இதோட தர்மபூத ஞானத்தோட ஸ்வரூபம், தர்மபூத ஞானத்தோட ஸ்வபாவம், இது இரண்டுமே அந்த சேதனனுக்கு அந்த பிரகாசத்தையும் அந்த ஞானத்தையும் கொடுக்கிறது. அதனால இவனுக்கு
தனக்குத்தானே பிரகாசிக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் அந்த தர்மபூத ஞானத்தாலே மேலும் மேலும் அவன் பிரகாசிக்கிறான். ஆனா தர்மபூத ஞானத்துக்கு ஸ்வயம் பிரகாசம் இல்லை, அது சேதனனை பிரகாசித்துக் கொள்கிறது. சேதனனுக்கு ஸ்வயம் பிரகாசம் இருந்தாலும் தர்மபூத ஞானத்தால அவன் இன்னும் மேலும் மேலும் ஞானமானது அவனுக்கு முழுமையாக விரிவடைகிறது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். கடாதிகளில் வாச்சி. இப்ப கடம் படம்னு சொன்னேன். இந்த துணிக்கும் அந்த குடத்துக்கும் அந்த மேஜைக்கும் அந்த நாற்காலிக்கும் உள்ள அதுக்குண்டான அதற்குண்டான வாச்சி வேறுபாடு என்ன? ஸ்வஸ்மை ஸ்வயமாகை. ஸ்வஸ்மை ஸ்வயமாகைன்னு அந்த இடத்துல இருக்கு. இந்த கடமோ படமோ ஸ்வஸ்மை தன்னை அறிந்து கொள்ளாது, ஸ்வஸ்மை தனக்குத்தானே பிரகாசித்து கொள்ளாது. இந்த கடம் படம்னு சொல்லக்கூடிய இந்த துணி குடம் முதலான பிராகிருத அச்சித் வஸ்துக்கள் எல்லாம் இந்த சேதனாலே பிரகாசிக்கப்படுத்தப்படுகிறது. ஆக இந்த கடம் முதலான பராக் திரவியங்களை காட்டிலும் பிரத்யக்கான சேதன ஸ்வரூபத்துக்குள்ள சுரப்பு தனக்குத்தானே பிரகாசிப்பதாய் இருக்கை. அப்போ பிரத்யக்குன்னு சொல்லக்கூடிய இந்த சித்து, இந்த ஆத்மா, பராக்குன்னு சொல்லக்கூடிய அந்த குடம் முதலான பொருள்கள் அவை தனக்குத்தானே பிரகாசித்து கொள்ளாது. ஏனென்றால் அது இதம்ங்கிற சப்தத்தால இதம் என்கிற சொல்லை கொண்டு குறிக்கப்படுகிறது. ஆனால் இந்த சித்து, இந்த ஆத்மாவானது அகம் என்கிற சொல்லை கொண்டு குறிக்கப்படுகிறது. ஆகையாலே இந்த கடமோ அந்த படமோ அந்த குடம் துணி முதலான வஸ்துக்கள் தன்னைத்தானே பிரகாசித்து படுத்தாது. இந்த ஆத்மாவானவன் தன்னைத்தானே பிரகாசிப்பதாய் இருக்கிறான். இது ரெண்டு பேருக்கு உண்டான சிறப்பு. அப்போ அந்த குடம் முதலான பொருட்களை காட்டிலும் ஆத்மாவானவன் சிறப்படைகிறான், தனக்குத்தானே பிரகாசிப்பதாய் இருக்கை. இது ஒரு விஷயம். கடாதிக்கு ஸ்வரூபத்தில் வாச்சி. இப்போ 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 கடாதிகளில் வாச்சி சொல்லியாச்சு. அந்த கடாதி ஸ்வரூபம் இருக்கு இல்லையா? இப்போ அந்த குடத்துக்கு ஒரு வடிவம் இருக்கு, அந்த துணிக்கு ஒரு வடிவம் இருக்கு, இந்த மேஜைக்கு ஒரு வடிவம் இருக்கு, இந்த நாற்காலிக்கு ஒரு வடிவம் இருக்கு. பரஸ்மயும் பிரகாசமும். கடாதிக்கு ஸ்வரூபத்தில் வாச்சி, பரஸ்மயும் பிரகாசம்னு சொல்லியிருக்கு. அந்த சேதன ஸ்வரூபத்தை காட்டிலும் இந்த கடம்னு சொல்லக்கூடிய அந்த பொருள்கள் இருக்கே, அது தர்மபூத ஞானத்தால பிறர்க்கே பிரகாசமாய் இருக்கிறது. ஆக உலகத்துல உள்ள இந்த கடத்துவம்னு ஏன் சொல்றான்னா, குடம் தான் எடுப்பாவா. அந்த காலத்துல அதுதான் நிறைய உபயோகப்படும் பொழுது எல்லாம் கடம் படம்னே சொல்லுவா. இந்த சாஸ்திரத்துல பூரா நம்ம எல்லா பொருள்களையும் சேர்த்து வச்சுக்கலாம். இப்ப எல்லாரும் நம்ம எப்படி நம்ம தீர்த்தம் சாப்பிட்றோம், நித்தியம் ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுட்டுறோம். எல்லாரும் சொம்பும் டம்ளருமா கொண்டு போறோம். எல்லார் வீட்லயும் பாட்டில் சிஸ்டம் வந்தாச்சு. பாட்டில் அடைச்சி வச்சுக்கிறா, அப்படியே குடிக்கிறான். அதை சொம்பில் எடுத்து முதல்ல அந்த சொம்பை அப்படி எடுத்து கையை அலம்பிண்டு அதெல்லாம் இப்போ அந்த மாதிரி பழக்க வழக்கம்லாம் காணாம போயிடுது. இவா இந்த உதாரணம் சொல்றப்போ கடத்துவம் படத்துவம் கடாதிகள் இப்படியே சொல்லிட்டு போறா. நம்ம அந்தந்த வஸ்துக்களா வச்சுக்கலாம், அந்தந்த ஆப்ஜெக்டா நம்ம வச்சுக்கலாம். ஆக இந்த கடாதிகளில் வாசி ஸ்வஸ்மை ஸ்வயமாகை அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த கடத்துக்கோ படத்துக்கோ நாம தெரிந்து கொள்வதற்கு தர்மபூத ஞானம் வேணும். அதை வச்சுட்டுதான் இது ஒரு பிரகாசிக்கப்படுகிறது. ஒரு அறிவை கொண்டுதான் இது புஸ்தகம், இது மொபைல், இது மேஜை, இது நாற்காலி என்று அறிய முடியும். ஒரு அறிவு இருந்தால்தான் அந்த பிராகிருதமான அச்சித்து அந்த பொருள்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த பொருள்கள் இதம் என்கிற சொல்லால் குறிப்பிடப்படுகின்ற பொருள்கள். ஆனால் அகம் என்று சொல்லக்கூடிய இந்த சித்தானது, இந்த ஆத்மாவானது தன்னைத்தானே அறிந்து கொள்கிறான்.
அவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு ஞானம் என்று தனியாக தேவையில்லை. அவன் 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 அவனையே அறிந்து கொள்கிறான். ஆனால் இந்த புஸ்தகத்தையோ இந்த மொபைலையோ இந்த மேஜை நாற்காலியோ அறிந்து கொள்வதற்கு ஞானம்னு ஒன்று வேணும். அதைத்தான் கடாதிகளில் வாச்சி ஸ்வஸ்வை ஸ்வயமாகின்னு சொல்லிருக்கு. அப்புறம் கடாதிக்கு ஸ்வரூபத்தில் வாச்சி பரஸ்மையும் பரப்பிரகாசமும். இதுக்கு ஸ்வஸ்பிரகாசம் ஸ்வஸ்மை கிடையாது. ஆத்மா மட்டும்தான் ஸ்வஸ்மை, ஆத்மா மட்டும்தான் ஸ்வயம் பிரகாசம். அதே போல அப்ராக்கிருதமான அச்சித்து, சுத்த சத்துவமான அச்சித்து, அது ஸ்வயம் பிரகாசம். பிராகிருதமான அச்சித் வஸ்துக்கள் எல்லாம் பரஸ்மை பரப்பிரகாசம். வேறொன்றாலே அறியப்படுகிறது, வேறொன்றின் துணை கொண்டு அறியப்படுகிறது. இந்த புஸ்தகத்தையோ இந்த மேஜையோ இந்த நாற்காலியோ அது தன்னைத்தானே அறிந்து கொள்ளாது, அது தனக்குத்தானே ஒளிவிடாது. வேறொரு வஸ்துவை கொண்டு அது ஒளிவிடுகிறது. அதற்கு பரஸ்மை பரப்பிரகாசம்னு பேர். அது புஸ்தகம்னு புஸ்தகத்துக்கு தான், புஸ்தகம் அறிந்து கொள்ள முடியாது, நாம் தான் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு புஸ்தகம்னு அதை காட்டிக்காது, நாம தான் இதம் புஸ்தகம்னு அதை காட்டணும். அதனால அதுக்கு பரஸ்மையும் பரப்பிரகாசமும், ஆத்மாவுக்கு ஸ்வஸ்மையும் ஸ்வஸ்பிரகாசமும். ஸ்வபாவத்தில் வாச்சி பரப்பிரகாசமாகையும் விஷய பிரகாசகத்துவம் இல்லாமையும். அதற்குண்டான ஸ்வபாவம் என்ன? அந்த குடத்துக்கும் அந்த புஸ்தகக்கும் மேஜைக்கும் நாற்காலிக்கும் இவ்வளவு பதார்த்தங்கள், இவ்வளவு சாமா வீட்டுக்குள்ள இருக்கே, அதோட ஸ்வபாவத்துக்கு வாட்சி என்ன, ஸ்வபாவத்தோட வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டா, இது எல்லாம் தர்மபூத ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டு காணப்படுகிறது. தர்மபூத ஞானம் இந்த சேதனனுக்கு, இந்த ஜீவனுக்கு, இந்த ஆத்மாவுக்கு எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுக்கிறது. இங்க இருக்கிற குடத்தையும் இங்க இருக்கிற கடத்தையும் சாமானையும் தர்மபூத ஞானத்தை கொண்டு அவன் ஓரளவு அறிந்து கொள்கிறான். இந்த சரீரத்துல இருக்கும்போது, இந்த சரீரத்துல விட்டு வெளியே போயிட்டான்னா முழுமையாக அறிந்து கொள்கிறான். ஆக இது தர்மபூத ஞானம்னா அந்த தர்மம் சொன்ன அந்த ஞானம், அறிதலாகிய தன்மை. அறியப்படுபவன் இந்த சேதனன் சித்து, அறிந்து கொள்ளப்படும் வஸ்து அச்சித்து, அதுதான் கடாதி, அதுதான் கடம், அதுதான் படாதின்னு வச்சுக்கணும். ஸ்வரூப அனுபவத்தில் ஸ்வரூபத்திலே உத்கர்ஷம்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஸ்வரூப அனுபவத்தில் ஸ்வரூபத்திலே உத்கர்ஷம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இப்போ பரப்பிரகாசமாகையும் விஷய பிரகாசத்தை இல்லாமையும் அதை சொல்லியாச்சு. இந்த தர்மபூத ஞான மாதிரி அது அந்த அசித் பதார்த்தத்துக்கு கிடையாது. தர்மபூத ஞானம் எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறது, அது அப்படியே அந்த சேதனனுக்கு காட்டி கொடுக்கிறது. ஆனால் இந்த அசித் பதார்த்தத்துக்கு அந்த ஞானமும் கிடையாது. அதனால இந்த விஷய பிரகாசத்துவம் இல்லாமை, இந்த புஸ்தகமானது தன்னைத்தானே காட்டி கொடுக்காது, வேறொன்றையும் காட்டி கொடுக்காது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா அச்சித் பதார்த்தமும் தன்னையும் காட்டி கொடுக்காது, வேறொன்றையும் காட்டி கொடுக்காது. நாம தான் போய் அதை போய் பார்க்கணும். புஸ்தகம் நான் இங்க இருக்கேன்னு சொல்லாது, நம்ம கண்ணு அந்த புஸ்தகத்தை பார்க்கணும். இந்த கண்ணு சக்ஷுர் இந்திரியம், அந்த புஸ்தகம் ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இங்கேருந்து ஒளி போறது, கண்ணிலேருந்து ஒளி போய் அந்த புஸ்தகத்தை படுறது. இது புஸ்தகங்கிற ஞானம் நமக்கு உண்டாயிடுது. ஆனா இந்த புஸ்தகம் நான் புஸ்தகம் இருக்கேன்னு சொல்ல போறது இல்லை. இந்த புஸ்தகம் வேற ஒரு சாமானையும் காட்டாது. நாம தான் அதை எடுத்து அர்த்தம் புரிஞ்சுண்டு படிச்சுண்டு எல்லாம் பண்ணணும். ஆனா தர்மபூத ஞானம் இருக்கே, அது தனக்குத்தானே பிரகாசமா இல்லாட்டாலும் இந்த சேதனனுக்கு, இந்த ஆத்மாவுக்கு அது பிரகாசத்தை கொடுக்கிறது. இந்த புஸ்தகம் தன்னையும் காட்டாது, வேறொன்னையும் காட்டி கொடுக்காது. நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். தர்மபூத ஞானம் அப்படி இல்லை. இந்த புஸ்தகத்தை, இந்த தர்மபூத ஞானம் அந்த ஆத்மாவுக்கு காட்டி கொடுக்கிறது. ஆத்மா சுயம் பிரகாசமாக இருந்தாலும்
இந்த தர்மபூத ஞான பிரகாசமும் சேர்ந்து அந்த ஆத்மாவுக்கு ஒரு முழுமையான ஒரு ஞானத்தை உண்டு பண்ணுகிறது. அப்போ விஷய பிரகாசத்துவமும் கிடையாது. தர்மபூத ஞானத்தை போல இந்த கடபடாதிகளுக்கு, இந்த அறிவற்ற இந்த பதார்த்தங்களுக்கு அதுவும் கிடையாது. ஆக ஸ்வரூப அனுபவத்தில் ஸ்வரூபத்திலே உத்கர்ஷம். இந்த தர்மி ஸ்வரூபத்துக்கு சிறப்பு, தன்னைத்தானே அனுபவிக்கிறான். தர்மிக்கு ஆத்மாவுக்கு உண்டான சிறப்பு என்ன? ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்ளும். ஆத்மா தர்மபூத ஞானத்தை கொண்டு முழுமையாக அனைத்தையும் அறிந்து கொள்ளும். தர்மபூத ஞானமானது தனக்கு பிரகாசம் இல்லாவிட்டாலும் ஞானத்தை எல்லாம் இந்த ஆத்மாவுக்கு வழங்கி அதை மேலும் பிரகாசப்படுத்தும். இந்த புஸ்தகமோ இந்த பதார்த்தமோ தனக்குத்தானும் பிரகாசப்படுத்தாது, இன்னத்தையும் பிரகாசப்படுத்த விடாது. ஆனால் தர்மியானவன் தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்ளுபவன். அதற்கு ஆத்மா அனுபவம் வேறு. சில பேருக்கு, சில குழந்தைகளுக்கு விளையாட யாருமே வேண்டாம். ஒரு பாகத்துக்கு ஒரு பேட்டை வச்சுக்கும், சுவத்துல பேட்டையும் பாலையும் வச்சு அதுவே விளையாண்டுக்கும். யாரும் வேண்டாம், சுவத்துல அடிச்சு அடிச்சு அது விளையாடும். இப்படி இந்த சரீரத்தோடு இருக்கிறவனே தனக்கு தானே விளையாடும் போது எல்லா ஞானமும் இருக்கிற இந்த ஆத்மா, சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம்னு சொல்லக்கூடிய எல்லா குணங்களும் இருக்கிற இந்த ஆத்மா தன்னைத்தானே அனுபவிச்சுப்பன். அது தர்மபூத ஞானத்துக்கும் கிடையாது, இந்த அச்சித்து பதார்த்தங்களுக்கும் கிடையாது. என்னைக்காவது குடம் தானே தண்ணி எடுத்துட்டு தானே அனுபவிக்குமா? அனுபவிக்காது. ஆக தன்னைத்தானே அனுபவிக்கும் தன்மை, தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளும் தன்மை, தன்னைத்தானே பிரகாசப்படுத்திக் கொள்ளும் தன்மை, தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளும் தன்மை, இது எல்லாம் தர்மிக்கு உண்டு. தர்மத்துக்கு என்ன? எல்லாத்தையும் அறிந்து கொண்டு இந்த தர்மைக்கு எல்லாத்தையும் காண்பிச்சு, அந்த தர்மபூத ஞானம்னு சொல்லக்கூடிய தர்மத்துக்கு, அந்த ஞானத்துக்கு எல்லாத்தையும் இந்த தர்மியாகிற அந்த ஆத்மாவுக்கு எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுக்கிறது. அப்போ தர்மி ஆத்மா, தர்மம் தர்மபூத ஞானம், இது இரண்டாலும் அறியப்படக்கூடியது. இங்க இருக்கிற குடம், கடம், மேசை, நாற்காலி எல்லாம் இது தன்னைத்தானே அனுபவிக்காது, தன்னைத்தானே அறிந்து கொள்ளாது, வேறொன்றையும் காட்டி கொடுக்காது. இது மூணுமே இந்த அச்சித் பதார்த்தங்களுக்கு கிடையாது. ஆக தர்மபூத ஞானத்துக்கு சிறப்பு எல்லா விஷயங்களையும் தர்மிய அனுபவிக்க செய்தல். இந்த தர்மியும் தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்கிறான். தர்மபூத ஞானத்துக்கு, அந்த தர்மத்துக்கு, அந்த ஞானத்துக்கு, இந்த ஞானவானா இருக்கிற இந்த ஆத்மாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுபவிக்க செய்தல். இவனும் தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்கிறான். இந்த தர்மபூத ஞானத்துக்கு எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தி காட்டக்கூடிய தன்மை இருக்கு. ஆத்மாவுக்கு ஸ்வயம் பிரகாசம் இருக்கு. இது ரெண்டுமே இந்த அச்சித் பதார்த்தத்துக்கு கிடையாது. அதைத்தான் ஸ்வரூப அனுபவத்தில் ஸ்வரூபத்திலே உத்கர்ஷம் அப்படின்னு சொல்லிட்டார். சிறப்ப சொல்லி முடிச்சுட்டார். இனி மேற்கொண்டு ஸ்வயம் வெதிரித்த அனுபவத்தில் ஸ்வபாவத்திலே உத்கர்ஷம்னு சொல்ற. ஸ்வயம் வெதிரித்த அனுபவத்தில் ஸ்வபாவத்திலே உத்கர்ஷம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த தர்மபூத ஞானத்துக்கு உண்டான சிறப்பு எல்லா விஷயங்களையும் தர்மிய அனுபவிக்க செய்கிறது. தர்மிக்கு உண்டான சிறப்பு எல்லாம் ஸ்வயம் பிரகாசமாக தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்ளும் சிறப்பு. அப்போ இந்த தர்மி, இந்த தர்மம் ரெண்டும் சேர்ந்ததுதான். ஆக இந்த தர்மத்துக்கு என்ன? தர்மம்னா ஞானம்தான், அந்த அறிவு தான். அந்த அறிவை வைத்து கொண்டுதான் 200க்கு 200 மதிப்பெண், 100க்கு 100 மதிப்பெண் நம்ம வாங்கியாச்சு. இந்த அனுபவம் பூரா யாருக்கு? அந்த மதிப்பெண்கள் வாங்கிய அந்த ஜீவனுக்கு தான். இந்த மதிப்பெண்ணை வாங்கி கொடுத்த அந்த அறிவுக்கு தன்னைத்தானே அனுபவிக்க முடியாது. நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன், நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன்னு இவன் தனக்குத்தானே அனுபவித்துக் கொள்கிறான். அது இந்த சரீரத்தோட ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்றது வேற. அது
கைவல்ய அனுபவம், சுவானுபவம் அது வேற. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஆக இந்த அறிவுதான், அந்த தர்மபூத ஞானம்தான், அந்த ஞானம்தான் இவனுக்கு மதிப்பெண்களை வாங்கி கொடுத்தது. ஆனா அந்த மதிப்பெண்களுக்கு காரணமான அந்த புஸ்தகம், இவனை பரீட்சை எழுத வச்ச அந்த பேனா, இவன் பக்கம் பக்கமா எழுதின அந்த அடியேன் சுவாமி வாய்ஸ் கேட்கல சுவாமி. இப்போ மாணவ மாணவி 200க்கு 200 பரீட்சையில மார்க் வாங்கிட்டார். அந்த 200 மார்க்கை வாங்கி கொடுத்தது அறிவு. அது அத தர்மபூத ஞானம்னு வச்சுக்கோ, தர்மம்னு வச்சுக்கோ. தர்மி யாரு? அந்த மாணவ மாணவிகள். இந்த தர்மபூத ஞானம் காட்டி கொடுத்த பதார்த்தம் என்ன? கடத்துவம் படத்துவம். பதார்த்தம் என்ன? அந்த புஸ்தகம், அந்த பேப்பர், அந்த பேனா. இந்த பேனா இங்கு, அதுதான் அந்த புஸ்தகத்தை பூரா புஸ்தகத்துல படிச்சதை அதை அப்படியே அந்த பேப்பர்ல எழுதுனான். அப்ப இவ்வளவு சேர்ந்து இருக்கு. ஆனால் இதுல ஆனந்தம் யாருக்கு? இந்த தர்மபூத ஞானமான தர்மம் அந்த ஞானத்தை, அந்த அறிவை ஞானமயனாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு காண்பித்து கொடுத்தது. அவன் சந்தோஷப்பட்டான். அந்த மாணவனுக்கும் அந்த மாணவிக்கும் சந்தோஷம். இதுல 200 மார்க் போட்டது அந்த பேப்பர். 20 மார்க் கேள்விக்கு 20 மார்க், 10 மார்க் கேள்விக்கு 10 மார்க், 5 மார்க் கேள்விக்கு 5 மார்க். 200க்கு 200 பேப்பர் தான் போட்டு கொடுத்தது. அது காரணம் அந்த புஸ்தகம். ஆனா இந்த புஸ்தகத்துக்கோ இந்த பேப்பருக்கோ ஒரு ஆனந்தமும் கிடையாது. 200 அந்த இங்கு தான் சொல்றது. அந்த இங்கு ஒரு பேனால் அடைக்கப்பட்டது. ஆனா இந்த பெண்ணுக்கோ அந்த பேப்பருக்கோ அந்த புஸ்தகத்துக்கோ ஒரு ஆனந்தமும் இல்லை. இத மூணையும் காமிச்சு கொடுத்தது இந்த ஞானங்கிற தர்மங்கிற அறிவு. அதனாலே தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டது யாரு? அந்த ஜீவாத்மா, அந்த ஆத்மா, அந்த மாணவ மாணவிகள். 200க்கு 200 நான் மதிப்பெண் வாங்கியிருக்கேன், நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், அகம் அகம்னு சொல்றா. அந்த புஸ்தகம் இதம், இந்த பேனா இதம், அந்த பேப்பர் இதம். இது ஒண்ணுக்கும் தெரியாது. ஏன்னா இது மூணுமே அறிவற்ற பதார்த்தம். ஆனா அந்த தர்மம்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம், அந்த நாலேஜ், அந்த அறிவு, அது இந்த 200க்கு 200 மார்க்கை பிரகாசப்படுத்தி இந்த தர்மிக்கு கொடுத்தது. இந்த தர்மின்னு சொல்லக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் நான் நல்ல மதிப்பெண் வாங்கிட்டேன்னு சொல்லி அவ சந்தோஷப்படுறா. ஆக இந்த தர்மத்துக்கு உண்டான முக்கியமான காரணம், இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் அந்த தர்மின்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு ஒரு சேர காண்பிச்சு கொடுத்து பிரகாசப்படுத்தி கொடுக்கிறது. ஆனா ஏற்கனவே அந்த தர்மி ஸ்வயம் பிரகாசம் உடையவன் தான். நம்ம அதை மறக்க கூடாது. தர்மிக்கு ஸ்வயம் பிரகாசம் உண்டு. இருந்தாலும் இந்த தர்மபூத ஞானத்தாலே முழுமையான பிரகாசத்தை அடைந்து தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்கிறான். எப்படி அந்த 200க்கு 200 100க்கு 100 மதிப்பெண் வாங்கின அந்த மாணவ மாணவிகள் பேரானந்தம் அடைகிறார்கள். அந்த ஆனந்தத்துவம், அந்த அனுபவம் அந்த மாணவ மாணவிகளுக்கு தான். அந்த அதை கொடுத்த அறிவு, அதை கொடுத்த ஞானத்துக்கு அந்த அனுபவம் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணமான அந்த புஸ்தகம், 200 மதிப்பு வாங்கி கொடுத்த அந்த பேப்பர், அதுக்கும் அந்த அறிவு கிடையாது. அது தன்னைத்தானே பிரகாசப்படுத்தி கொள்ளாது. அது வேறொன்றையும் காண்பித்து கொடுக்காது. தர்மபூத ஞானமான இந்த ஞானம் அந்த 200 மதிப்பெண்களை இந்த தர்மிக்கு கொடுத்தது. அவன் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்,
நான் 200க்கு எதுவும் வாங்கியிருக்கேன்னு அகம் அகம்னு தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறான். அந்த ஞானமும் இவன் தான், முழுமையான ஞானம் அவன் தான், அந்த தர்மி தான். அவனுடைய ஞானம்தான் அவனுக்கு இந்த மதிப்பெண்ணை கொடுத்தது. அந்த ஆனந்தம் அந்த தர்மிக்கு. அதே போலத்தான் இந்த தர்மமானது முழுமையாக பிரகாசம் அடைந்து அந்த ஆத்மாவுக்கு அந்த பிரகாசத்தை கொடுத்து அனுபவிக்கும்படி செய்கிறது. இது ஒரு உதாரணமா சொன்னேன். இது ஒரு அந்த மாணவனே உதாரணமா சொன்னேன். இந்த முழு அவனே ஞானவானாத்தான் இருக்கிறான். இருந்தாலும் இந்த ஞானமானது அவனுக்கு மேலும் மேலும் ஆனந்தத்தை கொடுக்கிறது. இப்படித்தான் உலகத்தில் உள்ள தர்மி, தர்மம், அப்ராக்கிருதமான அச்சித்து, பிராகிருதமான சித்து, இது எல்லாத்தையும் வகைப்படுத்தி காமிச்சிட்டார். இந்த 8வது வார்த்தையில தர்மியோட ஸ்வரூப நிரூபிதத்தை சொல்லி, தர்மத்தோட ஸ்வரூப நிரூபிதத்தை சொல்லி, அபராக்கிருதமான அச்சித்தை சொல்லி, பிராகிருதமான அச்சித்தை சொல்லி, இது எல்லாத்தையும் பிரிச்சு இப்ப காட்டிட்டும் மேற்கொண்டு தர்ம தர்மி இவா 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய காரியத்தை 3வது விஷயமா சொல்ல போறார். இப்ப நம்ம இந்த 2 விஷயத்தை பார்த்துருக்கோம். தர்மம், தர்மி, இந்த 2 விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்ப இதெல்லாம் எதுக்கு? இந்த தர்மத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும், இந்த தர்மியை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, மேற்கொண்டு வரப்போகிற எல்லா வார்த்தைகளிலும் இது சம்பந்தப்பட்ட விஷயமாவே வரும். இந்த தர்மம், தர்மி, அப்ராக்கிருதமான அச்சித்து, பிராகிருதமான அச்சித்து, இதையெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் ஸ்வஸ்வரூபம், பரஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், பலஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய அந்த 5ஐயும் தெரிஞ்சுக்க முடியும். ஏன் இந்த 8வது வார்த்தையில இவ்வளவு விஷயத்த வச்சிருக்காருன்னா, மேற்கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இதற்கு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் வரும். அப்ப அந்த ஸ்வரூபத்தை எடுத்து காமிப்பா. இதை ஞாபகம் வச்சுட்டாதான் மேற்கொண்டு நாம ஸ்வஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபத்தையும் பரஸ்வரூபமான அந்த இறைவனுடைய அந்த ஸ்வரூபத்தையும், அப்புறம் விரோதி ஸ்வரூபம் எது எது தடை, அப்புறம் உபாய ஸ்வரூபம் என்ன வழி, அதுக்கப்புறம் பலஸ்வரூபம் அடைந்து அனுபவிக்கும் அந்த பொருள், இது எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சிக்க முடியும். அதற்காக தான் இன்னைக்கு தர்மம், தர்மி இதை பத்தின சில விஷயங்களை பார்த்தோம். இதை ஓரளவுக்கு அடியேன் உங்களுக்கு விண்ணப்பிச்சிருக்கேன். யதாமதி யதா அவகாசம், நான் புரிஞ்சுட்ட அளவுக்கு அடியனுடைய அந்த மந்த புத்தியை கொண்டு ஓரளவுக்கு உங்களுக்கு விண்ணப்பிச்சிருக்கேன். இன்னும் நீங்க சில பெரியவாள்கிட்ட போய் கேட்டு, இன்னும் மகா வித்வான்கள்ட்ட கேட்டா மேற்கொண்டு இந்த விஷயத்த அவ இன்னும் விளக்கமா சொல்லுவா, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த அளவுக்கு அடியேன் விண்ணப்பிச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த 2 விஷயத்தோட முடிச்சுக்கலாம். 3வது விஷயம் தர்ம தர்மி, தர்மி தர்மங்களுடைய கூட்டறவில் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் உண்டா? அடியவன் சுவாமி, இந்த ஏழைகளுக்கு புரியும்படியா தேவரே சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுவாமி. அதனால சந்தேகம் வரல சுவாமி. அடியேன் சுவாமி, எங்க சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டீங்க சுவாமி. அடியேன் சாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவிடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.